பின்வரும் பெருக்குத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க. ஃபஸ்ட்டு கணக்கு 4, 8, 16 எக்ஸட்ரா 8192 அப்படின்னு இருக்குது. இதில் எண்ணுங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும் எத்தனை உறுப்பு இருக்குன்னு. ஃபஸ்ட்டு இதில் வந்து ஏ வந்து 4, ஆர் ஈக்குவல் டு 8/4ன்னு வரும். இதை அடித்தோம்னா 2. அதே மாதிரி கடைசி உறுப்பு என்ன, அதில் வந்து டிஎன்னுங்கிறது வந்து 8192. ஓகேங்களா. இதில் வந்து ஃபார்முலா இருக்குது. டிஎன் ஈக்குவல் டு ARN-1. இதுதான் ஃபார்முலா. இதில் டிஎன் என்னன்னு தெரியும், ஏ என்னான்னு தெரியும், ஆர் என்னான்னு தெரியும். டி வேல்யூ அப்படியே எடுத்து எழுதுகிறோம், ஏவோட வேல்யூ அப்படியே எடுத்து எழுதுவோம், ஆரோட வேல்யூ எடுத்து அப்படியே எழுதிடுவோம். ஓகேவா. இப்போ இந்த 4 வந்து இதோட மல்டிபிள் பண்ணுவோம். இந்த 4 இந்த சைடு கொண்டு வந்துடுவோம், 4ஐயும் அந்த இதையும் அப்படி கொண்டு வருவோம். இங்கிட்ட மாற்றி எழுதிக்குவோம். நம்ம இதை 4 × 2^n-1 ஈக்குவல் டு 8192. ஓகே. இப்போ இந்த 4 எங்கிட்ட வரும்போது டிவைடில் வந்துடும். அப்போ 2^n-1 8192 ÷ 4 இதை அடிக்க போகிறோம். இதை மொத்தமாக அடித்தோம்னா 2048 வரைக்கும். இப்போ 2^n-1 ஈக்குவல் டு 2048. இதை வந்து நம்ம வந்து ஃபேக்ட்ரி படுத்தணும். ஃபேக்ட்ரி படுத்தினோம்னா பேஸ் 2ஆக வரணும். பேஸ் வந்து நமக்கு 2ஆக வரணும். அப்போ வந்து இது ஃபுல்லும் நம்ம வந்து ஃபேக்ட்ரி படுத்துகிறோம். இப்போ 2ஆல் வந்து டேன் ஆகுத்தல் போட்டோம்னா 2ஆல் அடித்தோம்னா 1024. 1024 2ஆல் அடித்தோம்னா 512. 512ல் 2 போட்டோம்னா 256. அதே மாதிரி 2ஆல் 256 இது பண்ணோம்னா 148 வரும். 148 2ஆல் இது பண்ணோம்னா 126 வரும். இப்போ 126 வந்து நம்ம வந்து 2ஆல் அடித்தோம்னா 64. 2ஆல் அடித்தோம்னா 64. 64 வந்து 2ஆல் அடித்தோம்னா 32. அடுத்து 2ஆல் அடித்தோம்னா 16 2 32. அடுத்து வந்து 2ஆல் அடித்தோம்னா 8 2 16. அடுத்து 2ஆல் அடித்தோம்னா 4 2 8. அடுத்து 2ஆல் இது பண்ணோம்னா 2 4. அடுத்த 2ஆல் அடித்தோம்னா 1. 1 வர வரையும் பண்ணணும் நம்ம. இதில் எத்தனை 2 இருக்குதுன்னு பாருங்கள். எத்தனை 2 இருக்கோ அதோட எத்தனை 2 இருக்கோ 2 பவர் அடுக்கில் போட்டுற வேண்டியதான் அந்த நம்பரை. 2 பவர் அடுக்கில் அந்த நம்பரை எழுதிடுறோம். 11 நம்பர் இருக்குது. n-1 2 பவர் 11. ஓகேங்களா. இப்போ இந்த பேஸ் சேமாக இருக்கனால நம்ம வந்து பவர் ஒன்றையும் எடுத்துக்குவோம். n-1 ஈக்குவல் டு 11. n ஈக்குவல் டு இந்த 1 கிட்ட வரும்போது என்ன ஆகும்னா +1 ஆயிரும். அப்போ n ஈக்குவல் டு 2. அடுத்த கணக்கு நம்ம பார்ப்போம். அடுத்த கணக்கு வந்து 1/3, 1/9, 1/27 எக்ஸட்ரா 1/2187. இதுவும் அதே மாதிரி தான். என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து ஏ என்னான்னு கண்டுபிடிச்சோம். ஏ என்னான்னு எடுத்து எழுதணும். ஏ வந்து 1/3, ஆர் வந்து 1/9 டிவைடட் பை 1/3. 1/9 டிவைடட் பை 1/3. இந்த 1/3 இங்கிட்ட வரும்போது என்னன்னா ரெசிப்ரோக்கல் வரும், தலைகீழில் வரும். 1/9 3/1. இதை அடித்தோம்னா 3 9 1/3ன்னு வந்துடும். அப்போ டிஎன் என்னன்னா டிஎன் ஈக்குவல் டு 1/டிஎன்னுங்கிறது 1/2187. இப்போ வந்து எல்லாம் கண்டுபிடிச்சிடும். இப்போ அந்த ஃபார்முலாவில் சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். டிஎன் ஈக்குவல் டு AR/n-1 இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் சப்ஜெக்ட் பண்ணுவோம். டிஎன்னுங்கிறது 1/2187 ஈக்குவல் டு ஏ என்னது 1/3, ஏ 1/3, ஆர் என்னது 1/3, 1/3 n-1.
1. அடுத்து இந்த மாதிரி தானே இருக்குது. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த 1/3 இங்கிட்டு வந்துட்டு இருந்தோம்னா 3/2187 வந்துடும். இங்கே 1/3 பவர் n-1 இப்படி தான் இருக்கும். இந்த 3 இங்கிட்டு வந்துட்டு வரும்போது என்னென்னா மேலே வந்துடும்னு சொல்லிட்டோன்னா, இப்போ இதை வந்து என்ன ஆகும்னா இதை வந்து நம்ம வந்து இந்த ஹோல் டைமையும் நம்ம வந்து தலைவுப்புறம் எடுத்து எழுதிக்கிறோம், தலைகளில் மாற்றி எழுதிக்கிறோம். 2187/3 ஈக்குவல்ட்டு இந்த தலைகளில் எழுதும்போது 1ஆல் 3 டிவைட் பண்ணோம்னா என்ன ஆகும்? 3 தானே. அப்போ 3 ஒண்டியும் தான். இப்போ 3 பவர் n-1 ஓகேங்களா. இப்போ இந்த 3ஆல் இதை அடிப்போம். 3ஆல் அடித்தோம்னா 7 3 21, 3 6 மீதி 2, 9 3 27, 729 கிடைக்கும். 729 ஈக்குவல்ட்டு 3 பவர் n-1 இதுதான் வந்து இது கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம வந்து பேஸு 3 வர மாதிரி நம்ம வந்து ஃபேக்ட்ரி பண்ணணும். அப்போ 729 நம்ம வந்து 3ஆல் வந்து டிவைட் பண்ணணும். இப்போ 3ஆல் இதை வந்து அடித்தோம்னா 7 எத்தனை 3 2 3 இருக்குது. 3 6 மேலே 1 இருக்குது, மீதி 1 இருக்குது. 4 3 12, இப்போ 3 9, 243 மறுதிருப்பியும் 3ஆல் அடித்தோம்னா 8 3 24, 1 3 3 3ஆல் அடித்தோம்னா இது 8 3 24, 1 3 3 81 ஓகேங்களா. இதை வந்து அடித்தோம்னா 1 3 3 6 2 மீதி 2 இருக்குது, 21, 7 3 21. அப்போ 8ல் 2 இருக்குது. அப்போ 2 இருந்தது, 7 3 21. இப்போ 3ஆல் மறுதிருப்பி அடித்தோம்னா 9 3 27, 9 3ஆல் அடித்தோம்னா 3, மறுதிருப்பி 3ஆல் அடித்தோம்னா 1. இப்போ எத்தனை 3 இருக்குது? 6 3 இருக்குது. 3 பவர் 6ன்னு எழுதலாம். இதை 729 நம்ம வந்து 3 பவர் 6ன்னு எழுதலாம். ஈக்குவல்ட்டு 3 பவர் n-1. பேஸ் சேமாக இருக்குது. அப்போ நம்ம பவரில் உள்ளதை ஒன்றையும் எடுத்துக்குவோம். 6 ஈக்குவல்ட்டு n-1. இந்த 1 இங்கிட்டு வரும்போது என்ன ஆகும்னா ப்ளஸ் ஆயிரும். 6 + 1 ஈக்குவல்ட்டு n ஈக்குவல்ட்டு 7. ஓகே, அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.